Hi everybody, welcome to this interesting episode of Rajati's Family Kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உருளைக்கிழங்கு போண்டா. So today we're going to be preparing for you potato bonda. இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள் எப்படிங்கறத பார்க்கலாம். So let's have a look at the ingredients of today's snack. மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்க நல்ல அழகா தோல் எடுத்துட்டு வேக வச்சிருக்கேன். So now of course we'll need potatoes for this. So we've got 2 medium-sized potatoes which is boiled and mashed. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமா இருக்கறனால ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்துர்க்கேன். Half of medium-sized onion. கருவேப்பிலை கொஞ்சம். Curry leaves chopped into fine pieces. மிளகா சின்னதா ஒன்னு எடுத்துர்க்கேன். நல்ல காரச்சாரம் வேணும்ங்கறவங்க ஒரு 2 மிளகா கூட போட்டுக்கலாம். You can have 1 small green chili finely chopped. கொஞ்சம் ginger chopped into fine pieces. மஞ்சப்பொடி. Turmeric powder about ½ teaspoon. கொஞ்சோண்டு பெருங்காயம். A pinch of asafoetida. இது எல்லாத்துக்கும் மேல் ஒரையா அந்த மாவை கலக்கிறது கடலை மாவு 1 கப். For the outer layer of the bonda we'll of course need basin flour and this is ½ cup basin flour. இந்த லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட்க்கு ஏத்தறது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு. Lemon juice for taste, just a little bit of squeeze. உப்பு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. எண்ணெய் அந்த உருளைக்கிழங்கு போண்டா பொரிஞ்சு வரதுக்கு ஏத்த மாதிரி எண்ணெய். So we'll of course need salt to taste and oil for frying these delicious bondas. So let's have a look at it right now. Yes. இந்த வெங்காய பஜ்ஜில எப்படி மாவை கலக்கறத காமிச்சேனோ அதே மாதிரி மாவு எடுத்து பாத்திரத்துல போட்டுக்கணும். So we're going to mix the basin with water. நல்ல கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் நல்ல அந்த மாவை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுக்கணும். So just make sure that there are no lumps first before adding water and then just keep removing lumps while you mix it. அதே போல தான் டேஸ்ட்க்கு ஏத்த அளவுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கணும். முதல்ல இட்லி மாவாட்ட ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கெட்டி இல்லாம கரைச்சுக்கணும். So this mix should not be too fluid, not too thick as well for potato bonda. We've already shown a similar batter for our onion bhaji as well in our previous episodes. இந்த மாவுல மிளகாய் பொடி நான் கலக்கல. ஏனா உருளைக்கிழங்கெல்லாம் வதக்கும்போது அதுல பச்சை மிளகாய் எல்லாம் போடுறதுனால இதுக்குள்ள தேவையில்லை. ஆனா பெருங்காய பொடி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். We'll not be adding chili powder to this mix, but we've just added a pinch of asafoetida. The reason being, we'll be adding green chilies along with potatoes when we fry the potatoes. கொஞ்சோண்டு lemon juice. A squeeze of lemon juice is then added to this batter. டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. And of course salt has to be added at this point as well. So just keep mixing it until all the lumps are removed. அதே போல தான் இந்த மாவு கலக்கிறது மட்டும் சேம் ப்ரொசீஜர். மிச்சப்படி போண்டாவோடது கொஞ்சம் இந்த வதக்கல் எல்லாம் தனி, பஜ்ஜியோடது மாவு போண்டா மாவு சேம். So it's the same procedure as we made bhajis earlier for this potato bonda. இப்போ பாத்திரத்தை வச்சு இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கோசரம் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் விடுறேன். So the next step is to fry potatoes and we've just put the dish on heat and we've added oil. Let the oil heat up first. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போடுறேன். Once the oil is heated, you add onions. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுது கருவேப்பிலை. While this is being fried, you add the chopped curry leaves into the dish. பச்சை மிளகாய் and the chopped green chilies. அப்புறம் இஞ்சி, finely chopped ginger. எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். Keep frying them. வதக்கும் பொழுது அப்புறம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். And then you add the turmeric powder in it as well and then just keep frying them. நிறைய எண்ணெயே தேவையில்லை, கொஞ்சம் போட்டா போதும். டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு இதல வேணும். ஏன்னா உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ள அந்த பாஜிக்குள்ள உப்பு வேணும். We'll have to add a little bit of salt here as well for taste. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு
நல்ல வாசனை வருது பாருங்க. அந்த வெங்காயம் வதக்கும் பொழுது அதனுடைய ஸ்பெஷல் வாசனையே வாசனை தான். So until the aroma rises, you just have to keep frying it. அப்புறம் கடைசியா இந்த உருளைக்கிழங்கு போடுறேன். Then you add the potato, the mashed potato into the dish. இந்த பொட்டேட்டோவும் இந்த வெங்காயமும் சேர்ந்து நல்ல கோர்வை கலவையா வரணும். So we've got to keep frying until the potato and the onion get mixed really well. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதுல வந்து எனக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையா வேணும்ட்டு இத்தினோட லேசா ஒரே ஒரு துளி எலுமிச்சம்பழம் ஜூஸ். So in this fry as well, you can add a little bit of lemon squeeze for taste. It will give you that sour taste, which will be very tangy and very delicious when you actually prepare the bonda. இப்போ உருளைக்கிழங்கு போண்டாக்குரிய இது பொரியல் ரெடி ஆயாச்சு. So the filling for our potato bonda is ready. It has mixed really well along with the onions and the curry leaves. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட அந்த பொரியல் ரெடியா இருக்கு. அந்த போண்டாக்குள்ள வந்து இருக்க வேண்டியது. சோ அது எத்தனை போண்டா வேணுமோ அதுக்கு மாதிரி உருண்டையா உருட்டிக்கணும். So the filling is ready and we're just rolling them into small bowls so we can make the bonda. சின்ன போண்டா வேணா சின்னதா பண்ணிக்கலாம், பெருசா வேணா பெருசா பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் அது. The size is up to your choice. You can make small bondas as well as large ones. இந்த மாதிரி அழகா பண்ணிக்கணும். ரொம்ப ஜோரான வாசனைனா அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா இருக்கு. The smell is absolutely beautiful and yeah, and the reason why the ingredients have been cut into small pieces, you can see here, it sits along really well. The fillings are ready and now they're ready to be fried into potato bonda. இப்போ பால்னியை வச்சு அழகா அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அந்த எண்ணெய் கொதிக்கும்படி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். The next procedure is to fry it. So the wok is now on the stove with the oil being heated right now. இப்போ மாவு ரெடி, உருளைக்கிழங்கு போண்டாக்குரிய அந்த இது ஸ்டஃப் ரெடி. ஸோ அதை வந்து ஃபுல்லா மூழ்கி போடணும். So the basin mix is ready. We're just dipping the potato fillings into the basin and we're just gently dropping them into the oil. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டா கொஞ்சம் சேர்ந்து இருந்தாலும் தள்ளி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்படி ஆகும் பொழுது அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே உள்ளுக்குள்ள அந்த ஸ்டஃப்போடதெல்லாம் ரெடியா இருக்கறனால கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்தா போதும். So we'll just have to wait for the color of the bondas to turn golden brown. Already the potato stuffing has been fried, so that will all be done inside. So we just have to wait for the color change. ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. ரொம்ப ஜோர். It's already started changing color, and if they do stick together, you can actually just spread them apart. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இத டிஸ்ப்ளே பண்றதுக்கு ரெடியா இருக்கு. Our potato bonda is now ready and it's just waiting for it to be served. இந்த சூப்பரான பொட்டேட்டோ போண்டோ வெளியில கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள அந்த பொட்டேட்டோவோட மெதுன்னு அந்த உருளைக்கிழங்கு பொரியலோட சேர்ந்து சூப்பரா இருக்கும் சுவைக்கிறதுக்கு. So this scrumptious potato bonda is now ready to have, and it will be crispy and crisp layered in the outside and very soft in the inside because of the mashed potatoes, and it will be absolutely delicious. இதோ கட் பண்ணி பாருங்க. உள்ளுக்குள்ள ஃபுல் அந்த பொட்டேட்டோட ஸ்டஃபோட சேர்ந்து அவுட்டர் லேயர் கிறிஸ்பியோட ஜம்னு இருக்கு பொட்டேட்டோ போண்டா. ரெண்டு உருளைக்கிழங்குக்கு எவ்வளவு போண்டா. வெரி குட். Bisected the potato bonda just to show you the fillings. It's absolutely delicious and it's mouth watering, isn't it, Mom? Very yes. Yeah, it's beautiful dish, crispy on the outside, soft on the inside, and it's really good for winter days as well because it'll keep you nice and warm. ரொம்ப குளிரும்போது
ஒரு 2 பொட்டேட்டோ நறுக்கி இந்த மாதிரி போண்டாவை போட்டு ஒரு பச்சை மிளகாய் சட்னியோ இல்ல ஒரு காரச்சாரமான வரமிளகாய் சட்னியோ வச்சு சாப்பிட்டா very taste. Yes, and they'll be best served along with something hot like chili chutney or chili pickle, and it'll be absolutely beautiful to have. I hope you all try and relish this beautiful dish. இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை சாப்பிட்டுட்டு எப்படி சுவை இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க பாருங்க. Thanks for watching our show. நன்றி.